இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நம்ம இப்படி கூடியிருக்கிறது ஆண்டவரோட ஒரு பெரிய கிருபை அப்படின்னு சொல்லி நான் முழுமனதா நம்புறேன். நம்ம இந்த வாரம் வந்து போன வாரத்துடைய தொடர்ச்சியை தான் நம்ம வந்து இந்த வாரத்துல பார்க்க போறோம். போன வாரம் உயிர்த்தெழுந்த ஞாயிறு நம்ம அனுசரிக்கிற விதமா இல்ல அதை நினைவு கூறுகிற விதமா இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை போர்த்தி இருந்த அந்த துணி, நீல் துணி, அதாவது அந்த பரியல் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின சில அற்புதமான விவரங்களை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி அதுக்கு முக்கியமா பார்த்தேன்னு கேட்டா, இந்த ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து 2000 வருஷங்கள் தாண்டி இருந்தாலுமே 2000 வருஷங்கள் ஆயிருந்தாலுமே அவருடைய காயங்களை, அவர் மரித்ததின் அடையாளத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை தாங்கி நிற்கிற, நம்ம இன்றைக்கும் பார்க்க முடிகிற ஒரு துணிதான் அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின். அதோடைய உண்மைத்தன்மை என்ன? அது எப்போ வந்துச்சு? என்ன வந்துச்சுன்றதெல்லாம் வந்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அது ஒரு மிக சுருக்கமா அந்த ரீகேப்புக்கு நம்ம போனா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த ஆண்டவரின் நீல் துணி, இனிமேல் ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்படின்னு நம்ம சொன்னா அந்த நீல் துணின்னு நீங்க நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் வந்து முதலா நமக்கு எப்போ நமக்கு வந்ததுன்னு கேட்டா 1354வது வருஷம். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. 1354வது வருஷம் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ரிவ்ரேன்ற இடத்துல ஜெஃப்ரி டி சானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு அவர் இருக்கிற இடத்துல கட்டின ஒரு சின்ன சாப்பல்ல இந்த துணியை வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் காமிக்கிறார். காமிச்சு இது வந்து ஆண்டவரை சுற்றி இருந்த துணி. நீங்க யோவான் 10ல பாத்தீங்கன்னா அவர் உடம்பை சுற்றி இருந்த துணி தனியா வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த துணி இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறார். அந்த காமிச்ச உடனே வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஒரு பிஷப் வந்து உடனடியாக இதை வந்து ஒரு மெடிவல் ஃபேக்கு. ஏன்னா அந்த 12வது 13வது நூற்றாண்டுல இந்த ரிலிக்ஸ், அதாவது புனித பொருட்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அது மக்கள் அதை ரொம்ப பார்க்க விரும்பினதுனால, அதோடைய பிசினஸ் லெவல் ஜாஸ்தியானதுனால ஏகப்பட்ட போலித்தனமான காரியங்கள் வந்ததுனால பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள். அப்படி இருக்கிறப்பதான் அந்த பிஷப் அதை நம்ப மறுக்கிறாரு. ஆனா தொடர்ந்து வந்த சில மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இல்ல இதுல ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு ஹலோ ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. இது வந்து தொடர்ந்து எத்தனை 1354ல துவங்கின இந்த காரியம் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தது. நடுவுல பலவிதமான இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த துணியோட அளவு கூட திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப பார்க்க வசதியா இருக்கும். அது வந்து 14 அடி நீட்டம், ஒரு 3 அடி அகலம். சொல்லப்போனா 14 அடி 5 இன்ச்சு நீட்டம், 3 அடி 7 இன்ச்சு அகலம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய துணி. அது நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அந்த பெரிய துணி அப்ப அதை வந்து டிஸ்பிளே பண்றப்போ, அதை காக்குறப்போ அதோடைய எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க உங்க மனசுல, உங்க கற்பனையில நீங்க அதை யோசனை பண்ணிக்கலாம். இதுக்குள்ள அந்த துணி வந்து வெளிர் மஞ்சள் நிறமான துணி. அதுல வந்து அங்கங்க வந்து இந்த ப்ரௌன் கலர்ல சில கறைகள் இருந்தது. அந்த கறைகள் வந்து ஆண்டவருடைய காயத்தின் இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் உடம்பு சுற்றி எடுக்கிறப்போ வந்த அடையாளங்கள் அப்படின்னும் நிறைய பேர் நம்புனாங்க. இதற்கு இந்த தடையெல்லாம் வந்தப்போ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள், அதாவது 1354ல பண்ணுனது பாத்தீங்கன்னா, ஒரு 100 வருஷங்கள் இப்படிப்பட்ட வரவேற்பு சில பேருடைய எதிர்ப்புக்கு மத்தியில போணுச்சு. இப்போ வந்து 1532வது வருஷம் இதுக்கு நடுவுல அதை வந்து ஒரு சேவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தினர் வந்து அந்த உரிமையை வாங்கிக்கிறாங்க. உரிமையை வாங்கி அதை பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 1532ல அவங்க வச்சிருந்த ஒரு கேசல்ல ஒரு பெரிய தீ விபத்துல இந்த துணியை வந்து ஒரு வெள்ளி பேழைக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளி பேழையுடைய மூலையில் உருகுனது நிமித்தம் அந்த துணியில ஒரு 4-5 இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது லேசா ஓட்டை ஆயிடுச்சு. ஓட்டையான உடனே அங்கான துணியை வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த பேழையை எடுத்து காப்பாத்திட்டாங்க.
அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, அங்க இத சரி பண்றதுக்காக ஒரு சிஸ்டர்ஸ் குரூப் இருந்தாங்க. அந்த சிஸ்டர்ஸ் குரூப் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஓட்டையாகி போன துணிய அவங்க வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் புவர் கிளார்ன்னு பேரு அவங்களுடைய அந்த கான்கிரிகேஷன் பேரு. இன்னொரு துணிய வச்சு டார்னிங் போட்டு பேட்ச் ஒர்க் மாரி பண்ணாங்க. இந்த பேட்ச் ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா, ஒரிஜினலுக்கும் இந்த பேட்ச் ஒர்க்குக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பண்ணி அத சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் அத வந்து மிக பயங்கரமா பாதுகாத்தாங்க. பாதுகாத்து இது 1354ன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 600 வருஷம் வித்தியாசமான வரவேற்பிலேயே அத பத்தின ஒரு இது இல்லாம வந்துட்டே இருந்தது. இது எப்போ லைம் லைட்டுக்கு அல்லது எல்லாரோட கவனத்துக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 1898ல செகண்டோ பயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெச்சூர் போட்டோகிராஃபர் அப்பதான் போட்டோகிராஃபிய வந்து உலகத்துக்கு அறிமுகமான காலகட்டம் அது. அப்போ செகண்டோ பையன் வந்து அத வந்து ஒரு போட்டோகிராஃப் பண்றாரு. ஒரு போட்டோ எடுத்து பார்க்கிறப்போ, ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. என்னன்னா, அந்த போட்டோவுடைய நெகட்டிவ் ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது. ஒரு அவருக்கு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். அந்த பாசிட்டிவா இருந்தது மாத்திரம் இல்ல, அந்த பாசிட்டிவா பார்க்கிறப்போ, ஆண்டவருடைய முழு உருவமும் இருந்தது. அதாவது முன்புறமும், பின்புறமும். அப்போ அந்த முழு துணியுமே ஒரு போட்டோகிராபிக் நெகட்டிவ் போல, ஆனா அந்த துணி நெகட்டிவா இருந்ததுனால, முழு துணியுமே ஆண்டவருடைய முழு உருவத்தையும் முன்பாகவும், பின்பாகவும் பதிந்து போன ஒரு துணியாக இருந்தது. இது ஒரு பெரிய உலகத்த ஒரு பெரிய அந்த விசுவாசிகள் மத்தியில ஒரு பெரிய புரட்சியா போய் அது எத வேணா நீங்க நெனைக்கலாம். அத கெளப்பிச்சு. அப்போ இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? அதுவரைக்கும் வந்து ஒரு வெளிர் மஞ்சள் துணியில இருக்கக்கூடிய கறைகள் மாத்திரம் தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி ஆண்டவருடைய முழு உருவம் தெரிஞ்ச உடனே, அ இத பத்தி பலவிதமான ஒரு பெரிய பேசுபொருளா இருந்தது. பிறகு பல பேர்த்துடைய வற்புறுத்தல்ல வந்து கிஸ்ஸிப்பி ரெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வத்திக்கன் சார்பா ஒரு ப்ரொஃபஷனலா இத வந்து போட்டோகிராஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. போட்டோகிராஃபி எடுக்குறாங்க. அந்த போட்டோகிராஃபி எடுத்து அதையும் டெவலப் பண்ணி பார்க்கிறப்போ, இந்த செகண்ட் ஓப்பாயா சொன்னத வந்து உறுதிப்படுத்துறதா இருந்துச்சு. என்ன ப்ரொஃபஷனல் குவாலிட்டியா இருக்கனால, அதோடைய உருவங்கள், அந்த இமேஜஸ், அந்த பிம்பங்கள் எல்லாம் இன்னும் தெளிவா இருந்தது. தெளிவுன்னா, மற்றபடி அந்த செகண்ட் ஓப்பாயாவுடைய போட்டோகிராஃபிக்கு இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்ல. அது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துனதுனால, அ ஏன்னா ஆண்டவருடைய மரணம் அல்லது அவருடைய சிலுவையில் அடிக்கிறத பத்தி நம்ம சுவிசேஷங்கள்ல அதிகமா ஒரு விவரணைகள் கிடையாது. எந்த அளவுக்கு கொடூரங்கிறது வந்து 4 சுவிசேஷங்களும் அதிகமா சொல்லப்படல. ஏசாயாவுல மாத்திரம் அவர் முகம் இந்த அளவுக்கு அந்த கேடு இருந்தது. நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததுன்ட்டெல்லாம் 52, 53ல நம்ம சொல்றத பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு அதே மாதிரி அவர் ரோம அந்த சேவகர்களால் கசையடிப்பட்டாரு அப்படின்னு இருந்தப்போ 1 40 கசையடிப்பட்டார்கள், 40 கசையடிப்பட்டார்கள்லாம் சொன்னதுக்கு அடையாளங்கள் வந்து அந்த படத்துல இருந்தது. இத பத்தி ராபர்ட் பக்லின் அப்படின்றவர் வந்துட்டு தி டெத் ரிப்போர்ட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்றதுல வந்து அந்த பாடுகளுடைய முழு விவரணையும், அதாவது தலையில முள்முடி எந்த அளவுக்கு தலையில பதிஞ்சிருந்ததிலிருந்து, கை கால்ல எப்படி ஆணி கடாவப்பட்டதிலிருந்து, விலாவுல எப்படி ஈட்டியால குத்தப்பட்டாருங்கள்ல உடம்புல அடிபட்ட 39 அல்லது 40 காயங்களின் அடையாளங்களையும் அவர் சொல்லி, இப்படிப்பட்ட அடையாளங்கள் உள்ள ஒரு உடல் இல்ல ஒரு குரூசிஃபைட் மேன் ஆஃப் த ஷ்ரவுட் வந்து நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் கொடுத்தப்போ, அது இன்னும் பெரிய பரபரப்பு. ஏன்னா, ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நம்ம ஆதி நாட்களின் இந்த குரூசிஃபிகேஷன் பத்தின படங்கள பார்த்தோம்னா, உள்ளங்கையில தான் ஆணி அடிச்ச மாரி இருக்கும். இந்த ஷ்ரவுடுல மாத்திரம் தான் மணிக்கட்டுல ஆணி அடிச்சு, மணிக்கட்டுல அந்த ஆணி கடாவின அந்த ஒரு படம் இருக்கிறத பார்த்த உடனே இன்னும் ஆச்சரியம். ஏன்னா, நெறைய பேர் வந்து உள்ளங்கையில ஆணி அடிச்சது வந்து பிர இதா நம்ப நடைமுறையில சாத்தியம் இல்ல. உடைஞ்சு விழுந்துருவான்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல, அப்பவே அவங்க மணிக்கட்டுல ஆணி அடிச்சா தான் உடம்பு தாங்கும் சிலுவையிலன்னு சொன்ன ஒரு சமயத்துல, இதுல மணிக்கட்டுல அடிச்ச மாதிரி இந்த படங்கள் இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்தது. இத பத்தி தான் போன வாரம் வந்து இன்னும் விலாவாரியா நம்ம பார்த்தோம். கூடவே வந்து 1978ல இந்த த இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய உண்மைத்தன்மை
அல்லது அதோடைய தொன்மையை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு உலகம் எங்கும் இருக்கிற ஒரு பெரிய விஞ்ஞான குழு கூடினாங்க. கூடிட்டு அதை பத்தி பல ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது எல்லா விதமான விஞ்ஞான துறையிலிருந்து எல்லா விதமான சயின்டிஸ்டும் வந்திருந்தாங்க. இந்த ஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த சோதனையில ஒரு காரியமா இந்த துணி வந்து 1354 தான் வெளிவந்ததுன்னா, அதோடைய காலகட்டம் இப்போ அந்த துணியுடைய காலகட்டம் அந்த சமயத்தை சார்ந்ததா, இல்ல பரியல் கிளாத்னா அதுக்கு முன்னாடி 1வது நூற்றாண்டை சேர்ந்ததான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் டேட்டிங் மெத்தட் தான் ஒரே வழி. அப்போ இருந்த பிரபலமான வழிங்கிறதுனால கார்பன் டேட்டிங்க்கு அந்த துணியுடைய 3 இடத்துல சின்ன சின்ன சாம்பிள் கட் பண்ணி அதை வந்து உலகத்தில் இருக்கிற 3 புகழ்பெற்ற லேபுங்களுக்கு அனுப்புனாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அரிசோனா பல்கலைக்கழகம், ஸ்வீடனை சேர்ந்த ஸ்விஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 3 இடத்துக்கும் ஒரே சமயத்துல அந்த சாம்பிள் அனுப்புறப்போ வந்த ரிசல்ட் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னா அந்த கார்பன் டேட்டிங் அந்த காரியம் வந்து 1260 இருந்து 1330க்குள்ள தான் இருக்கும்னு சொல்லி அது டேட் காமிச்ச உடனே ஒரு பெரிய புயல் அந்த ஷரவுட் ஆஃப் டூரின் பத்தி ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த துணி வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லி கார்பன் டேட்டிங் ரிசல்ட் வந்ததுனால இந்த துணி உண்மையிலுமே ஆண்டவருடைய பரியல் கிளாத் தானா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா வர ஆரம்பிச்சது. அப்பதான் என்ன பண்ணாங்க, கூட இருந்த பல சயின்டிஸ்ட் வேறு சில சாம்பிள் எல்லாம் எடுத்தாங்க. சாம்பிள் எடுத்து உதாரணத்துக்கு என்னன்னா ஸ்காட்லாந்து யார்டை சேர்ந்த மேக்ஸ் ஃப்ரீன்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து போலீஸ் அபிஷியல் தான். அவர் வந்து இந்த செலோ டேப் வச்சு அந்த துணியை 2-3 இடத்துல அந்த டஸ்ட் மாதிரி இருக்கிறத ஒத்தி எடுத்தாரு. ஒத்தி எடுத்துட்டு போனாரு. வேறு சில பேர் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ அந்த துணியை ஒத்தி எடுக்கிறப்போ அவர் போய் பார்த்தப்போ உள்ளுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 58 வகையான மகரந்த துகள்கள் இருந்ததை அவரு கண்டுபிடிக்கிறார். அப்போ இஸ்ரேலை சேர்ந்த அவினாம் டானின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டனிஸ்ட் இருக்காங்க. அவங்க அதை பார்க்கிறப்போ கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா அதுல 38 வகையான போலன் கிரைன் வந்து எங்க இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 38 வகையான போலன் கிரைன் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்ததா இருந்தது. சாம், ஏதாவது கேள்விகள் இருக்கா? சாம் அண்ணா என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல அண்ணா. அண்ணா அவங்கள எலிசபெத் அக்காவை மட்டும் கோ-ஹோஸ்டா போட சொல்லுங்கண்ணா. ஸ்ரீனி அதை கொஞ்சம் அவங்க ஒருத்தர் கோ-ஹோஸ்டா போட்டுக்கிறீங்களா? ஸ்ரீனி அவங்கள கோ-ஹோஸ்டா போட்டேன்ப்பா ஆல்ரெடி. இல்ல நான் என்ன மட்டும் தான் போட்டுருக்கீங்க. டிசேபிள்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங்னு வருதுண்ணா. ஆனா ஆக்சுவலி கோ-ஹோஸ்ட் என்னதான் போட்டுருக்கீங்க. நீங்க எலிசபெத் அக்கா மட்டும் போட்டுக்கங்க, என்ன கூட வேணாம். ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் கொடுங்கண்ணா. வந்துருச்சுக்கா, இப்போ வந்துருச்சுக்கா உங்களுக்கு. போட்டாங்க அக்கா. தேங்க் யூ அண்ணா, தேங்க் யூ அண்ணா. நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க அண்ணா. நல்லவேளை இன்னும் நம்ம ரீகேப் முடிச்சு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த ஒரு சாம்பிள் நீங்க பாக்குறப்போ அந்த மகரந்த துகள்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்ததா இருந்ததுங்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன கேள்விக்குறினா இந்த 1354 இருந்து அந்த துணி கடந்த 600 வருஷங்களா ஐரோப்பாவுல மாத்திரம்தான் இருந்தது. அப்போ எப்படி இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த மகரந்த துகள்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு நீங்க படத்துல வந்து இந்த அவினம் டேனினை பாக்குறீங்க. அவரு நீங்க இந்த ஸ்கிரீன்ல கூட அதை நீங்க பார்க்கலாம். அந்த மகரந்த துகள்கள் குறிப்பா கிழக்கு ஜெருசலேம்ல இருந்து வந்ததா சொல்றதுன்னா அப்போ எப்படி வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு
நீங்க வந்து அதுக்கப்புறம் நடந்த பலவிதமான ஆராய்ச்சிகள் வந்து துணியுடைய தொன்மை அதாவது பழமை பற்றின ஒரு ஆதாரங்களை கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தது. உதாரணத்துக்கு அந்த துணியுடைய அந்த வீவிங் பேட்டர்ன் இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க என்னென்ன ஸ்பீஷிஸ் இருந்தது, அவங்க சாம்பிள் எடுத்த விதம், இதெல்லாமே இப்ப நீங்க ஒருவேளை ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த துணியோட அந்த வீவிங் பேட்டர்னை பார்த்தா இந்த பேட்டர்ன் வந்து அதாவது 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி துணிகள் நெய்த மாதிரிப்படியே இருந்தது. ஏன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வேறு விதமா அந்த துணி நெய்யறதுல ஒரு டெக்னாலஜி மாறுச்சு. இந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல இருந்ததுன்னு சொல்லி பிளைனி அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். இந்த பிளைனி கண்டுபிடிச்ச அந்த துணியோட ஸ்பெஷல் என்னன்னா, உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கும்ரான் குகையில வந்து ஆதி நாட்களின் தோல் சுருள்களை பாதுகாக்கிறப்போ அங்க வச்சிருந்த துணியோட மாதிரியே அந்த துணிக்கும் இந்த துணிக்கும் நிறைய ஒற்றுமைகளும் 2ம் சமகாலத்தமா இருந்திருக்க முடியும்னு சொல்லி அந்த டெக்ஸ்டைல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொன்ன உடனே திரும்ப ஒரு கொஸ்டின். ஆனா அந்த கார்பன் டேட்டிங் ஏன் இந்த பிரச்சனையில வந்துச்சு, எப்படி இந்த மாதிரி ஆச்சுங்கிறது மறுபடி கேள்விக்குறி. போன தடவை இது மாதிரி எல்லாம் பார்த்தோம். அதை தாண்டி வேறு சில நவீன விஞ்ஞான காரியங்கள், உதாரணத்துக்கு என்னன்னா நாசா பயன்படுத்தின VP8 அனலைசர். இந்த VP8 அனலைசர் எதுக்கு நாசா பயன்படுத்தினாங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலாவுல கிரகங்களை வெளியே அவுட்டர் ஸ்பேஸ் விண்வெளியில கேமராக்கள் விண்வெளியில இந்த ராக்கெட்ல வச்சு அனுப்பக்கூடிய கேமராக்கள் வந்து அந்த பகுதியை படம் பிடிச்சு அனுப்பும். அந்த படம் பிடிச்சு அனுப்புறப்போ அதை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி நிலாவுல வந்து இவ்வளோ மைல் தூரத்துல ஒரு பள்ளம் இருக்கு, இவ்வளோ ஆழம்னு சொல்லி அதை பத்தின பல டைமென்ஷன் சொல்லுவாங்க. படத்துலதான் இப்ப நீங்க இந்த VP8 அனலைசரை பத்தி நீங்க பாக்குறீங்க. இந்த படங்கள் இந்த VP8 அனலைசர் என்னன்னா, ஒரு பொருளுடைய முப்பரிமாண தன்மையை துல்லியமா கண்டுபிடிக்கிற ஒரு கருவின்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி விண்வெளியில் இருக்கக்கூட அந்த இதை காமிக்கிறது மாத்திரம் இல்ல, இங்க நீங்க சாதாரணமா ஒரு 2D படத்தை, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய 2 பரிமாண படத்தை போட்டீங்கன்னா இமேஜ் சரியா வராது. ஆனா முப்பரிமாண படம், உதாரணத்துக்கு வந்து ஒரு முகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த எஜெக்டடா, அதாவது வெளிவந்து இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய அந்த ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இந்த VP8 படத்துல 2 இமேஜ் காமிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த தளத்திலிருந்து முகம் மாத்திரம் வெளியே வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? ஒருவேளை அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் வந்து ஒரு சாதாரண ஹேண்டி ஒர்க்கா இருந்தா, இல்லாது யாருடைய ஆர்ட் ஒர்க்கா ஒரு கலை வெளிப்பாடா இருந்தா இந்த முப்பரிமாண படங்கள் VP8 அனலைசர்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அது உண்மையா இருந்தா, அப்போ உண்மையாலுமே ஆண்டவரோட உடம்பை சுற்றி இருக்கிறதுக்கு இந்த துணி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறதும் நமக்கு தெளிவாகுது. சோ இந்த VP8 அனலைசர் வந்து ஒரு பெரிய கேள்விகளை வச்சது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு துணியுமே அவங்க வந்து இன்னொன்னு வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லி ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரோ போட்டோகிராஃபர் நினைக்கிறேன். அதை பத்தின ஒரு இதுக்கு எக்ஸ்போஸ் பண்றப்போ அந்த முழு துணியை பாக்குறப்போ அந்த எங்கெங்க சாம்பிள் எடுத்தாங்களோ அந்த சாம்பிள் எடுத்த துணி வந்து வேறு நிறத்திலும், ஒரிஜினலா இருக்க துணி வேற ஒரு கலர்லயும் இருக்கிறத பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1978க்கு அப்புறம் 80 அந்த ரேஞ்சில கண்டுபிடிக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த காரியம் வந்து ஒரு உண்மையை சொல்லுச்சு. என்ன உண்மை? கார்பன் டேட்டிங்காக எடுத்த மாதிரிகள் இல்ல கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன சின்ன துண்டு ஏற்கனவே 1532ல நடந்த தீ விபத்துல அந்த சிஸ்டர்ஸ் பண்ணின அந்த டானிங் பண்ணின துணியிலிருந்து தான் சாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்போ அது பல கேள்விகளுக்கான பதிலாகவும் இருந்தது. ஏன்னா இந்த பல விஞ்ஞானிகள் வந்து இதை ஆராய்ச்சி பண்றப்போ மெக்ரோன்னு ஒருத்தர் வந்து அவர் என்ன சொன்னாரு, இதுல சில மேக்ரோன் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து சில பிக்மெண்ட்ஸ், அதாவது வேதியியல் பொருட்கள் காணப்படுது, ஒரு ஆர்டிபிஷியல் காரியங்கள் காணப்படுது அப்படின்னு சொன்னார். அது எப்படி 2000 வருஷங்களா இருந்தா அது எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு இந்த பதில் என்னன்னா,
இந்த துண்டு, அதாவது ஒட்ட வைக்கப்பட்ட துணியிலிருந்து எடுத்த சாம்பிள்ங்கிறப்போ அதற்கான பதில் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த துணி வந்து வெளிர் மஞ்சள் நிறமா இருந்து அந்த கரைகள் வந்து செந்நிறமா இருந்ததுன்னு. அப்போ அந்த சுற்றி இருக்கிற நிறத்துக்கு மேட்ச் பண்றதுக்காக இவங்க அந்த புது துணிய டானிங் பண்றப்போ, அந்த டானிங்க்கு அந்த கலர் வர்றதுக்காக அவங்க அந்த துணிய தேவையான அளவுக்கு அந்த சுற்றி இருக்கிறத பொருத்தமாகிற அளவுக்கு டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டை யூஸ் பண்ணி, அந்த டையில இருக்கிற பிக்மெண்ட் தான் வந்து இதுல வந்து ஒரு வேதியியல் பொருள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தகவல வந்து ஒரு ஒரு தரவு குடுத்து பலரையும் குழம்ப வச்சதுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. இத தாண்டி இன்னொரு லேட்டஸ்ட்டா இந்த மாரி காரியங்கள அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பெரிய செட்டப் இருக்கு. அது பேர் வேக்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அந்த வேக்ஸ்க்கு என்ன எக்ஸ்பென்ஷன் கேட்டீங்கன்னா, வைட் ஆங்கிள் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்ன்னு பேர். வைட் ஆங்கிள் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்ன்னு பேர். இந்த வைட் ஆங்கிள் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்ல வந்து இந்த நீள்துணிய, ஷ்ரவுட் ஆஃப் டுரின உட்படுத்தினப்போ தெள்ளத் தெளிவா 2 காரியங்கள் தெரிஞ்சது. ஒரு காரியம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க சாம்பிள் எடுத்தாங்களோ, அதுடைய காலகட்டத்தையும் இந்த வைட் ஆங்கிள் அந்த வேக்ஸ் வந்து நமக்கு சொல்லிருச்சு. அது வந்து அரவுண்ட் 13th செஞ்சுரி. மற்ற பகுதியெல்லாம் 1ஆம் நூற்றாண்டுல தான் இருந்தது. ஒரு தகவல வந்து நமக்கு முதல் தகவல வந்து நமக்கு குடுத்துச்சு. ஆச்சுங்களா? அப்போ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு, இது வந்து மாதிரி எடுத்தது ஒருபோதும் இது இல்லன்ட்டு. இப்ப நீங்க அந்த வைட் ஆங்கிள் எக்ஸ்ரே ஸ்கேட்டரிங்க நீங்க பார்க்கிறீங்க. பார்க்கிறப்போ இந்த காலகட்டம் மாத்திரம் இல்ல, அந்த ஒட்ட வைக்கப்பட்ட துணியும் ஒட்ட வைக்கப்பட்ட துணியிலிருந்து அந்த மாதிரி எடுத்து கார்பன் டேட்டிங்ல பண்ணுனதுனால தான், அந்த ஒரு தவறான முடிவுகள் வந்து ஒரு பெரிய குழப்பத்துக்கு காரணமா இருந்தது. அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இப்ப 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாயிடுச்சு. ஏன்னா 1978ல வந்த குழப்பங்கள் வந்து இப்ப என்ன குழப்பங்கள்னா, கார்பன் டேட்டிங்க்கு பதில் கிடையாது. அது வந்து ஃபேக்குங்கிறதுக்கு இந்த கார்பன் டேட்டிங்கயே ஆணித்தரமா புடிச்சு மக்கள் சொல்லிட்டு இருந்தப்போ, அந்த கார்பன் டேட்டிங்க்கு சாம்பிள் எடுத்ததே தப்பு. அப்ப மற்ற பகுதியெல்லாம் 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, இந்த வேக்ஸ் வந்து நமக்கு நீங்க அந்த படத்த பார்க்கிறீங்க, அந்த கிராஃப் எல்லாம் பார்க்கிறீங்க. ஒருவேள அது நீங்க நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு வருஷத்த சார்ந்ததுன்னு கூட இருக்கும். நீங்க அந்த சின்ன படத்த ஒருவேள நீங்க உங்க ஸ்கிரீன்ல எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியாது. பார்த்தா அதுல வரக்கூடிய அந்த லைன்ஸ் இருக்கு. அந்த கிராபிக்கல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் எடுக்கப்பட்ட துணி வந்து 13வது நூற்றாண்டுன்னும், மற்ற துணிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த எந்த வருஷத்தை சார்ந்து இருக்க முடியும்னு அந்த கிராஃப் வந்து நமக்கு தெள்ளத் தெளிவா காட்டுனோனே இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த துணி 1ஆம் நூற்றாண்டு துணி. 1ஆம் நூற்றாண்டு துணின்னு இருக்கிறப்போ, ஆண்டவரின் உடம்பை இந்த துணி சுற்றி வைத்திருக்க 100% வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த துணிய அவங்க பயன்படுத்தினதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பகுதியெல்லாம் நிரூபணம் ஆன உடனே, அ இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் படங்கள கூட நீங்க பார்க்கிறீங்க. அந்த வித்தியாசங்கள் வந்து தெரியுது. இதுல வந்து ரொம்ப தெளிவா இந்த விஞ்ஞான தரவுகள் வந்து 1ஆம் இயேசுவின் காலத்தை தான் சேர்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்னும் தெள்ளத் தெளிவா காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இந்த இந்த பகுதி நமக்கு கிளியர் ஆன உடனே மக்களுடைய இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த துணிய வந்து 1354ல தான் முதல் தடவையா ஜெஃப்ரி டி சானி அப்படின்றவர் வந்து உலகத்துக்கு காட்டினார் அப்படின்னு சொன்னப்போ, ஒரு 1300 வருஷம் இந்த துணி எங்க இருந்தது? இது வந்து 1300 வருஷம் சொல்லப்போனா 1350 வருஷம் கொஞ்சம் குறையங்கிறப்போ, அது வந்து ஒரு மிகப்பெரிய காலகட்டம். எத்தனையோ தலைமுறைகள் வந்து போயிருக்கலாம். ஏன்னா 1300 வருஷங்கிறது ஒருவேள நம்ம எல்லாருக்குமே அதை யூகிக்க முடியும். இவ்வளவு நீண்ட காலகட்டத்துல இந்த துணி எப்படி வழி வழியா வந்திருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனா இதோடைய ஹிஸ்டரி எங்க நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும்? இந்த ஹிஸ்டரிய ட்ரேஸ் பண்ணா மாத்திரம் தான்
நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த துணி வந்து உண்மையிலுமே அந்த துணிதான் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விகளை வச்சப்போ, பலர் அதோடைய சரித்திரத்தை ஆராய முற்பட்டப்போ, அயான் வில்சன் அப்படின்ற அவர் வந்து இந்த சரித்திர ஆய்வாளர்கள்ல பிரதானமான ஒருத்தர். அவர் கூட இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய ஹிஸ்டாரிசிட்டி பத்தி புக் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த தேடலை நோக்கி போக ஆரம்பித்தார். அதாவது இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய 150 1300 வருஷ சரித்திரத்தை தேடி அவர் போறார். அவர் தேடி போறப்போ அவர் கண்டுபிடித்த தகவல்களை தான் இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தா 1ஆம் நூற்றாண்டுலன்னு பார்க்கிறப்போ அவர் வந்து பல இடங்கள்ல பயணம் பண்ணி அந்த காலத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன பர்பஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து இப்ப இருக்கிற மாதிரி நவீன நாட்கள் போல கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அயன் வில்சனுடைய தி ஷவுடுன்ற அந்த புக்குடைய படத்தை கூட நீங்க பாக்குறீங்க. ஏன்னா எந்த விதமான பெரிதான ஆதாரங்கள் இல்லாத ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி தேடுறதுங்கிறது ஒரு 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 அசாத்தியமான ரொம்ப சிரமமான ஒரு காரியம். ஆனா அந்த தரவுகளை சேர்த்து அவர் அந்த புக்கை போட்டிருக்காரு. நம்ம அந்த 1300 வருஷ அந்த சரித்திரத்தை நம்ம வந்து ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். இதுல நம்ம ஏற்கனவே நம்ம அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அந்த மேக்ஸ் ஃப்ரீ எடுத்த அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்னும் விஞ்ஞானங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த மகரந்த தூள்கள் சொன்னோம், 38 வகையான மகரந்த துகள்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்ததுன்னு. மற்ற சில மகரந்த தூட்கள் வந்து மிடில் ஈஸ்ட் மத்திய ஆசியாவை சார்ந்திருந்தது. அது இல்லாம அந்த எருசலேம் அவரை அடக்கம் பண்ண குகையில் இருந்த அந்த கால்சியம் கார்பனேட் போன்ற ஒரு சில துகள்களும் அந்த இதுல இருந்தது. அது இல்லாம இன்னும் நீங்க இப்பெல்லாம் வந்து நவீன கேமராக்கள் வந்து ஒரு ஆழமான ஒரு இன்னும் ஒரு மிகவும் பெரிதுபடுத்தி பார்க்கிறப்போ இன்னும் சில உண்மைகளை அவர் கண்டுபிடிச்சார். என்னன்னா நீங்க இந்த படங்கள்லாம் பார்க்கலாங்க. நீங்க அந்த மகரந்த துகள்களுடைய ஒரிஜினல் செடியை தான் நீங்க அந்த படத்துல பாக்குறீங்க. இந்த பாட்னி ஆஃப் த ஷ்ரவுட்ன்ற புக்ல அந்த படங்கள்லாம் உண்டு. அவருடைய கண்களில ஒரு காயின் வச்சிருந்தத அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினை பல மடங்கு ஐடென்சிட்டியா டெவலப் பண்ணி பாக்குறப்போ கண்கள் மேல இருந்த ஒரு காயினை வேக்னர் அப்படின்னு ஒரு தம்பதிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காயினை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறப்போ அந்த காயின் வந்து 1ஆம் நூற்றாண்டு காயின். பெரும்பாலும் இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் ஒருத்தரை வந்து அடக்கம் பண்றப்போ அவங்கள வந்து ஒரு காசு வைக்கிறது ஒரு பழக்கம். அந்த பழக்கமா ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்போ அந்த கண்களின் மேல இருந்த அந்த காயின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சின்ன காசு. அது வந்து இன்னும் இதோடைய தொன்மையை பத்தி நமக்கு சொல்லிடுச்சுன்னு வைங்க. சரி, இனி நம்ம மறுபடியும் அந்த சரித்திரத்துக்கு வருவோம். இப்போ அந்த இந்தியாவிலிருந்தும் சில மகரந்த தோள்கள் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம இன்னும் அந்த இதை ஆராய்ச்சி பண்றப்போ அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின்ல அநேக டிஎன்ஏக்கள் கண்டுபிடிச்சது. அதாவது நிறைய பேர் அதை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய டிஎன்ஏக்களின் மிக ட்ரேசஸ் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அந்த காயினை நீங்க பாக்குறீங்க, இந்த படத்துல அந்த கண்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த காயினை பாக்குறீங்க. அந்த அந்த காயின்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை பெருசு பண்ணி பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு காயினுடைய இது இருக்கும். இது வந்து நவீன விஞ்ஞானத்துல நம்ம மிக பெரிய அளவுல அந்த ஷ்ரவுட் இமேஜ நம்ம பெருசு பண்ணி பாக்குறப்போ கிடைச்ச இன்னொரு ஆதாரம், அதோடைய தொன்மையை பற்றின ஆதாரம், அல்லது அது வந்து உண்மையாலுமே ஆண்டவருடைய உடலா இருந்திருக்க முடியும் என்று சொல்வதற்கான ஒரு ஆதாரத்தை நீங்க இதுல பாத்துக்கிறீங்க. இப்போ நீங்க பாக்குறப்போ தோமா நமக்கு தெரியும் இந்தியாவோட அப்போஸ்தலர்னு. இந்த தோமாவுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பை அயான் வில்சன் கண்டுபிடிக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து மத்திய ஆசியால வந்து அக்பர் கிடையாது, அப்கர், ABGAR, அப்கர்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட கம்யூனிகேஷன் வச்சிருந்தாருங்கிறது இன்னொரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பூட்டுகிற ஒரு காரியம். அந்த கம்யூனிகேஷன்ல அவர் என்ன கேட்டாரா, அவருக்கு ஒரு சமயத்துல தீராத வியாதி வந்தபோது
ஆண்டவர் கிட்ட தன்னுடைய வேலையாள் அனனியான்ற மூலமா அப்ரோச் பண்றப்போ, அவர் அணுகி பார்க்கிறப்போ, நீங்க விக்கிபீடியால போனீங்கன்னா அந்த அப்கர் ராஜாவை பத்தி பார்க்கலாம். அவர் கையில இருக்க துணியும் கவனிச்சுக்கங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம பேச போறோம். அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு பதில் அனுப்பிச்சாராமா. கண்டிப்பா நான் வந்து உன்னை சுகப்படுத்துவேன். ஆனா நானா வரமாட்டேன். என் சார்பா ஒரு காரியங்கள் வரும் அப்படின்றபடியே பூடகமா பதில் அனுப்பிச்சதா ஒரு சில குறிப்புகள் உண்டு. இந்த குறிப்புகள் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த யூதா அந்த யூதா ததேயுன்னு சொல்லி ஆண்டவரோட சீஷர்ல ஒருத்தர் இருக்கிறார். அவரும் வந்து இந்த ஆசியாவுக்கு வந்தவர் தான். இந்த அவருடைய சில அப்போஸ்டல் ஆஃப் இன்னும் சொல்லப்போனா இந்த எபிரெயர்களுக்கு எழுதின சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல இந்த சின்ன சின்ன குறிப்புகள் உண்டு. அது இல்லாம தோமா எழுதின சுவிசேஷத்துல ஹிம் ஆஃப் த பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பகுதி ஒண்ணு உண்டு. அது வந்து ஒரு கவிதை பகுதி. அந்த கவிதை பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, அது இப்போ நம்ம பாக்குறப்போ கொஞ்சம் குறைய அது வந்து இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினை பத்தின ஒரு கவிதைன்னு சொல்லி நம்ம இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு கேட்டா, என்னுடைய முன்னாலையும் பின்னாலையும் நம்ம பார்க்க முடியும், இதை தெரிந்து கொள்ள முடியும், என்னுடைய உடம்பை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஊடகமா இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் அந்த ஹிம் ஆஃப் த பேர்ல்னு. அப்போ தோமாவுக்கு நிச்சயமா இந்த காரியம் தெரிஞ்சிருக்க முடியும். அப்ப தெரிஞ்சிருக்க முடியும் மாத்திரம் அல்ல, இப்ப அந்த அப்கர் ராஜாவுக்கு சுகப்படுத்துற காரியத்தை வந்து எப்படி அவர் சுகப்படுத்துறாருன்னு கேட்டா, அவர் மூலமாக அவரோடு பேதுருவிடம் அவர் வாங்கின இந்த நீள் துணிய அவர் அப்கர் ராஜாவுக்கு கொண்டு வந்ததா பல குறிப்புகளும் தரவுகளும் உண்டு. இப்ப நீங்க படத்துல வந்து அதுதான் பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மடிச்சு வச்சிருந்தப்போ அந்த தலைப்பகுதி மாத்திரம் தெரியற மாதிரி இருந்தாங்களாம். இந்த ஓவியம் வந்து அததான் காமிக்குது நமக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்கர் ராஜா கையில அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் வச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம் வரலாம். ஷ்ரவுட் ஆஃப் டூரின்ல இவ்வளவு தெளிவா முகம் இல்லையே, இதுல முகம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இது ஷ்ரவுட் ஆஃப் டூரினுடைய எக்ஸாக்ட் படம் கிடையாது. அதுல முகம் இருக்கிறத அடையாளப்படுத்துறமா இந்த படத்தை வரைஞ்ச ஓவியர் வந்து அந்த முகத்தை அங்க அந்த அவர் கையில வச்சிருக்கிற துணியில காமிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்கர் ராஜாவுக்கு வந்த உடனே அவர் சுகப்படுத்தின ஒரு காரியம். அவர் சுகமான காரியம் இந்த மத்திய ஆசியாவுல ஒரு பெரிய ரிவைவலை கொடுத்தது. அநேகமா முழு தேசமுமே ஆண்டவரை ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போ வயன் வில்சன் வந்து இன்னும் பாக்குறாரு. அப்ப அந்த துணி எங்க போச்சு அங்கிருந்து வந்ததுன்னா, அந்த துணி மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. சொல்லப்போனா அது ஒரு ராஜ ரகசியமா வைக்கப்பட்டதுன்ட்டு பல தரவுகள் வந்து நமக்கு பல குறிப்புகள், தரவுகள் இல்ல, பல குறிப்புகள் நமக்கு இருக்குது. அப்போ இன்னொரு காரியமும் அப்ப நடந்தது. என்னன்னா, நீங்க 1வது, 2வது, 3வது நூற்றாண்டுலலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தின பல ஓவியங்கள பார்க்கலாம். பல மொசைக்ல இருக்கும். குறிப்பா நீங்க இந்த ரஷ்யாவுல இருக்கிற ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பல இயேசுசாமியுடைய படங்கள் இருக்கும். இந்த படங்கள்லாம் வந்து படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை அயன் வில்சன் வந்து ஒரு காலகட்டத்தில எப்படி கன்ஃபார்ம் பண்றாருன்னு கேட்டா, இந்த எல்லா படங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார். ஏன் இந்த கருத்தை வைக்கிறாருன்னு கேட்டா, இந்த புனித துணிய வந்து நம்ப அடிக்கடி வெளியே பயன்படுத்த முடியாது. அது பலவிதமான காரணங்கள்னால அத ரொம்ப பாதுகாப்பா அந்த புனித துணியை பாதுகாக்க வைக்கணுங்கிறப்போ, அந்த முகத்த பிரதி எடுக்கக்கூடிய அல்லது முகத்தை பார்த்து வரையக்கூடிய பல ஓவியங்கள் வந்தது. இது எப்படி அந்த இதை நம்ம சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த படங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கும் ஷ்ரவுட் ஆஃப் டூரினுக்கும் நிறைய ஒரு அடையாளங்கள் நம்ம பார்க்க முடியும். அத வந்து ஒரு பிரெஞ்சு ரிசர்ச்சர் வந்து பால் விக்னர்ன்றவர் வந்து அதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு முக்கியமா சொல்ல போனா அந்த பகுதியில இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அதுக்கப்புறம் அதை பத்தி பேர் வராம அந்த உருவத்தை வந்து இப்ப நம்ம இந்த அக்பர் படத்துல கூட பாக்குறோம் இல்லையா, அந்த உருவமா இருக்கிறது, அதாவது அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினை ஆதாரமா வச்சு பல படங்கள் வரையப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த ரஷ்யன் இதுல இந்த வந்து எடிசா இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எடிசா இமேஜ் பல விதமான இடத்துல இருக்கிறப்போ இந்த படங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த எடிசா இமேஜுக்கும் ஷ்ரவுட் ஆஃப் டூரினுக்குமே பாத்தீங்கன்னா 20 ஒற்றுமைகளை பாக்குறோம்.
அதாவது அந்த ஒற்றுமைகள் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண நமக்கு நேரம் இல்லை. ஆனா நீ பாத்தீங்கன்னா அந்த தலையில் இருந்த ஒரு தழும்பு, அப்புறம் அந்த முடி வளர்ந்திருக்கிற ஒரு விதம், அப்புறம் அந்த இன்னும் சில இப்படியான நுணுக்கமான குறிப்புகள் இந்த எடிசா இமேஜுக்கும், அது இல்லாம அந்த காலத்துல இருந்த பலவிதமான கிறிஸ்துவை பற்றின ஓவியங்களுக்கும் இருந்த ஒற்றுமைகள் ஆச்சரியமான காரியம். அப்ப என்னன்னா அந்த ஷ்ரவ்டா டூரின் ஒரு பேஸா இருக்குது. அதை வச்சு பல பிரதிகள் எடுக்கப்பட்டது. அந்த பிரதிகள் எடுக்கப்படுறப்போ இன்னைக்கு எடுக்கிற மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கிடையாது. அந்த படத்தை உள்வாங்கிட்டு அந்த படம் வந்து அந்த பிரதிகள்ல வந்து முக்கியமான காரியங்கள் அந்த படத்துல வந்து மூக்கு எப்படி இருந்ததுன்னா அங்க வரையப்பட்ட எல்லா ஓவியங்கள்லயும் அந்த மூக்கு பிரதானமா இருக்கும். கண்ணு பெரிய கண்ணா இருந்தா எல்லா படங்கள் நீங்க அந்த முதலாம் மூன்றாம் நூற்றாண்டு படங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையை நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அந்த உதாரணத்துக்கு அந்த மேண்ட்லியன் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய உருவம் பைத்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. அப்போ இந்த எடிசா இமேஜ்ன்னு சொல்லப்படுகிற காரியம்தான் அதோடைய பேஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின்னு சொல்லி நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல நம்ம அதை யூகிக்கலாம். புரிய ஆரம்பிக்குதுன்னா நம்ம அந்த ஆதாரங்களை வச்சு நம்ம யூகிக்க முடியுது. அப்போ இந்த எடிசா ஓவியங்கள் படம் வரைந்தா இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாக்குறப்போ அது வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா இது ஆண்டவருடைய ஒரு வகையில் சொல்ல போனா கொஞ்சம் குறைய ஒரு நிர்வாண படம். நீங்க அவரு அந்த வயிற்று பகுதியை கைகளை வச்சு மறைச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். மத்தபடி நிர்வாண படம். இந்த படம் வந்து முதல் அந்த பல நூற்றாண்டுகள்ல ஆண்டவரை பற்றி தியானிக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு நெருடலா இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு உறுத்தலா இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து அதை பாதுகாத்த நினைச்சது நிமித்தம் அந்த இதை என்ன பண்றாங்க, அந்த துணியை மடிச்சு முகத்தை மாத்திரம்தான் வெளியே தெரியற மாதிரி வைக்கிறாங்க. அந்த வைக்கிற அந்த மடிச்சு வைக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இந்த டெட்ரா டிப்ளான் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அதாவது அதை 4 முறை மடித்து அதை 2ஆ மடிச்சு வைப்பாங்க. அந்த படத்தை கூட இந்த நீல் துணியை தான் நீங்க பாக்குறீங்க. அது எப்படி 8ஆம் மடிக்கிறாங்கன்ற ஒரு படத்தை கூட இன்னும் உங்களுக்கு காமிப்பாங்க. அது எப்படி மடிச்சு வைக்கிறாங்க. அந்த மடிச்சு வைக்கிற துணி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அடுக்கா வந்து இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது புரியும். அந்த முகம் மாத்திரம் வெளியே எப்பவுமே எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க பிரிஞ்சுதுங்களா? 14 அடி துணிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. இந்த 14 அடி துணிய இந்த டெட்ரா டிப்ளான்னு சொல்லக்கூடிய முறைப்படி இல்லாட்டி டபுள்ட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மடிச்சு வைக்கிறப்போ மேல் பகுதியில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய முகம் மாத்திரம்தான் தெரியும். அப்போ அந்த முகம் மாத்திரம்தான் தெரியறத வச்சுதான் அதுதான் வந்து முக்கியமான ஆட்கள் வர்றப்போ இவங்க வர்றப்பெல்லாம் அவங்க காட்டக்கூடிய விதம். அப்போ அந்த முகங்கள் தெரிகிறப்போ அதை அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கிற ஒற்றுமைகள் அதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை வச்சுதான் பல ஓவியங்கள் வந்ததுனால முதல் நூற்றாண்டுல இருந்து இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அந்த ஒரு கண்டினியூஸா நூற்றாண்டு காலமா பல விதத்துல வந்ததை பாக்குறோம். அது இல்லாம இந்த துணி பாதுகாக்கப்பட்டதுக்கு பல விதமான காரணங்கள் உண்டு. என்னன்னா ஏற்கனவே ராஜா அப்கர் சுகமடைஞ்சது மாத்திரம் இல்ல, ஒரு தடவை ஒரு பெரிய யுத்தம் அந்த மிடில் ஈஸ்ட் ஆசியால வர்றப்போ அந்த சுற்றிலும் முற்றுகையிட்ட அந்த மக்கள் கூட போராடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு டனல் வழியா போய் அவர்களுக்கு ஒரு அந்த போர் யுத்தி இருக்கிறப்போ போக முடியாம இருக்கிறப்போ ஒருத்தர் சொன்னாங்களாம், நம்ம இந்த புனித துணி எடுத்துட்டு போனா நடக்கும்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ள பகுதிக்குள்ள போகிறப்போ நெருப்பே எரியாதப்போ இந்த துணியை எடுத்துட்டு போன உடனே அந்த காரியங்கள்லாம் மாறி அற்புதமா வழி திறந்து அந்த நெருப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பந்தமெல்லாம் போய் அந்த எதிரிகளை ஜெயிச்ச ஒரு கதைகளும் உண்டு. அப்போ இது வந்து ஒரு பெரிய நல்லது கொடுக்கிற துணின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. அது இல்லாதபடிக்கு முன்னே அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா இந்த 3ஆவது 4ஆவது நூற்றாண்டுல இந்த துணிய ஒரு பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு எடிசா நகரத்துடைய அந்த வாயில்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்க யாருக்கும் தெரியாம. இப்படியெல்லாம் இதை பத்தி குட்டி தகவல் உண்டு. இந்த தகவல்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை சொல்றதுன்னா இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை வந்து ரொம்ப அது யாருக்கிட்ட அந்த ரிலிக்ஸ் அந்த காரியம் இருக்குங்கிறது வந்து
ரகசியமாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் வைக்கப்பட்டிருந்த ஒரு காரியம். அப்போ இந்த இத வந்து நம்ம இந்த நூற்றாண்டு இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவருடைய ஒரு ரெலிக்ஸ் அல்லது ஒரு இந்த புனித காரியத்த இப்போ ஒரு 8வது 9வது நூற்றாண்டுல பைசன்டைன் எம்பையர், அதாவது ஜெர்மானிய எம்பையர்கள் அந்த ராஜா வந்து இது தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரணும், கான்ஸ்டாண்டினோபிள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு அப்போ அந்த பகுதியில இருந்த ஒரு பெரும் அந்த ராஜா கூட அது இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த இவங்க கிட்ட பெரிய காசை கொடுத்து அந்த துணிய அந்த இந்த இந்த ஷாடோ டூரின் மாத்திரம் எனக்கு கொண்டு வந்து ஆகியா சோஃபியான்ற ஒரு சாப்பல்ல அந்த துணியை வைக்கிறப்போ ஒரு பிஷப் வந்து பேசுறாரு. அந்த பிஷப் பேசுறது வந்து நமக்கு இன்னும் அந்த பதிவுகள்ல இருக்கு. அந்த பெயர்கள் எல்லாம் வரிசையா சொல்லி நம்ம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பல. அது தகவல் மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்லது. அந்த அந்த இந்த இன்ஸ்டல் அதாவது பத்திரமா திரும்ப வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அந்த பிஷப் பேசுறாரு. இந்த துணி வந்து ஆண்டவருடைய உடம்பை சுற்றின துணி, அந்த அவருடைய பண்ணது அப்படின்னு. பட் யாருக்கும் வந்து அந்த உருவங்கள் பார்த்ததா நமக்கு இது தெரியாது. ஆனா அந்த காலகாலமா இருக்கிற நம்பிக்கையும், அதன் மூலம் நடந்த பல அற்புதங்களும், அது மக்கள் மத்தியில இருந்த ஒரு பெரிய ஒரு பிரமிப்பும், அது தொடர்ந்துட்டு இருந்ததா நம்ம அந்த 949 அதாவது நம்ம அந்த ஹேகியா சோஃபியால அத வந்து இன்ஸ்டால் பண்றப்போ நடந்த ஒரு காரியம். மாத்திரமல்ல இந்த துணி இருந்ததற்கான இன்னும் சில அடையாளங்கள் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு நிசியாவில் நடந்த செகண்ட் கவுன்சில் ஆஃப் நிசியா அப்படின்னு ஒண்ணு நடந்தா பார்க்கிறோம். இந்த கத்தோலிக்க இதுலலாம் பார்த்தா நிசியா கவுன்சில பத்தி எல்லாம் நிறைய பேசுவாங்க. அந்த கவுன்சில்ல வந்து போப் ஸ்டீஃபன் வந்து இந்த துணிய பத்தியும் இதோட காரியங்கள பத்தியும் நிறைய பேசுறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் நூற்றாண்டுல இருந்து வரிசையா ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் இந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரினை நினைவுபடுத்துகிற பல காரியங்கள் நாங்கிறத பாக்குறோம். குறிப்பா வந்து இந்த எடிசா இமேஜ், அப்புறம் இப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள். அப்போ ஃபைனலா வந்து 9வது நூற்றாண்டுல இந்த பைசன்டைன் எம்பையர் வந்து அந்த ராஜா பேர் கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான பேர். ரொமானியஸ் லாக்கோபர்னஸ் பேர் அந்த ராஜா பேர். அந்த ராஜா ஒரு பெரிய சைன்யத்தை ஒரு ராணுவத்தை அனுப்பிச்சு அந்த அந்த ஷவுட் ஆஃப் டூரினை கொண்டு வந்து தன்னுடைய ஊர்ல கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ப்ரொசிஷனா கொண்டு வந்ததெல்லாம் தனி கதை, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். உங்களுக்கு நீங்க விருப்பம் இருந்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். அந்த துணியை கொண்டு வந்து ஜெர்மன்லயே இருந்தது. ரொம்ப அந்த கான்ஸ்டான்டினோபிள்லயே அந்த துணி வந்து மிகவும் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்தது. ஆனா என்னன்னா 1204வது வருஷம் ஒரு பெரிய அதாவது இந்த சிலுவை போர்கள் யுத்தம் நடந்த சமயத்துல ஒரு கூட்ட மக்கள் இந்த சிலுவை போர் நடத்துறப்போ நீங்க பார்க்கலாம் அந்த காலகட்டத்துல ஒரு மாங்க் கமாண்டோ படைன்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இந்த டெம்ப்ளர்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு மாங்க்னால ஒரு பிரிஸ்ட் ஒரு பாதிரியார்னால ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இவங்க எல்லாம் வந்து எல்லா விதமான தற்காப்பு கலையும் கண்டுபிடிச்ச சொல்ல போனா உலகத்துல வந்த முதல் கமாண்டோஸ் அவங்கதான். அவங்களுடைய ஒரு வரியில சொல்றதா இருந்தா செய் அல்லது செத்து முடி, அதுதான் அவங்களுடைய ஒரே இது. நம்ம செத்தா ஆண்டவருக்காக நம்ம சாகுறோம், நம்ம நேரா பரலோகத்துக்கு போயிடுவோம்னு. அவர்களுடைய சிம்பல் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேடகத்துல காணப்படுகிற பெரிய சிலுவை. இவர்களுடைய இந்த டெம்ப்ளர்ஸ் உடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டா கிறிஸ்துவத்தை பாதுகாப்பது, கிறிஸ்துவ காரியங்களை பாதுகாப்பது. அவங்க எதுக்கு முதல்ல ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டா அப்போ ஜெருசலேமுக்கு ஐரோப்பாவிலிருந்து உலகமெங்கும் போகிற மக்களை அப்போ அந்த எருசலேமை சுற்றி இருக்கவங்க வந்து வேறு ராஜாக்கள் இருந்ததுனால இல்ல அவங்க போக வர்ற வழியில ஏற்படுகிற பிரச்சனைகள் இருந்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த புனித பயணிகளுக்காக பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிரதான நோக்கமா உருவாக்கப்பட்ட இடம் தான் டெம்ப்ளர்ஸ். அந்த டெம்ப்ளர்ஸ் ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சு இந்த புனித போர் அந்த சிலுவை போர்ல வந்து அவர்களுடைய பேர் மிகவும் ஜாஸ்தியாகி ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சது ஒரு பெரிய அரசாங்கம் போல ஒரு பெரிய அளவுல வந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியமான சரித்திரத்துல பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம். எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டா இந்த பிரான்ஸ் ராஜாவை இந்த பிலிப் ராஜாவை விட இவர்களுடைய டெம்ப்ளர்ஸ் அந்த குரூப்புடைய சொத்து அதிகமா இருந்துதான். அப்போ ஒரு தடவை வந்து இந்த ராஜாவுக்கு அவருடைய
வீட்டு திருமணம் சார்பா ஒரு பெரும் தொகைய தேவைப்பட்டப்போ ஒரு இன்னொருத்தர் சொல்லிக்கார், இந்த டெம்ப்ளர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க அந்த அவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பாங்க. ராஜாவுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு தொகைனா நீங்க அதை கற்பனை பண்ணிக்கலாம். இந்த விவரங்களை வந்து நீங்க இந்த சரித்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்போ அது கிடைச்ச உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய இதாயிடுச்சு. ஒரு ஆஃப்டர் ஆல் இவங்க ஒரு மாங்ஸ் ஆரம்பிச்ச ஒரு பிரீஸ்ட் ஆரம்பிச்சது வந்து இன்னும் ராஜ்யத்தை விட பெருசா இருக்கான்னு சொல்லி அப்பவே இவங்களுடைய சொத்தெல்லாம் கவர்றதுக்கு அவர் சில சதித்திட்டம் எல்லாம் பண்றாரு. அப்ப இருந்த போப் ஆண்டவர் ஒருத்தர் கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இவங்களை எப்போ இவங்களை வந்து கேப்சர் பண்ண முடியும், இவங்களுடைய இதெல்லாம் பண்ண முடியும்னு பாக்குறப்போ இந்த சிலுவை போருடைய அந்த கடைசி சமயத்துல, அதாவது 12 நம்ம சொல்லலாம். ஏன் 12 நம்ம 12th செஞ்சுரி நம்ம சொல்றோம்னா, இந்த சரித்திரம் நம்ம 1ஆம் நூற்றாண்டுல இருந்து பார்த்துட்டு இந்த 1200ஆம் வருஷம் வரைக்கும் வந்த சரித்திரத்திற்கு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் பலவிதமான ஆதாரங்களும் குறிப்புகளும் இருந்தது நமக்கு தெரியும். ஆனா 1204க்கு அப்புறம் அந்த 1200கள்ல ஒரு பெரிய லூட் நடக்குது. லூட்னா ஒரு பெரிய குரூப் வந்து இந்த புனித பொருட்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கொள்ளையடிக்கிற ஒரு பெரிய முயற்சிகள் நடந்தப்பதான் இந்த ஷ்ரௌடாட்டோரியன் காணாம போகுது. அந்த காணாம போனது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா 1354ல இந்த ஜெஃப்ரி டிசானி வந்தப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த 150 வருஷங்கள் இது எங்க இருந்ததுங்கன்றப்போ பலவிதமான யூகங்கள் தான் இருந்ததே தவிர்த்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய எந்த தரவுகளுமே நமக்கு கிடையாது. அப்போ அதனாலேயே இந்த ஷ்ரௌடாட்டோரியனை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியோட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த டெம்ப்ளர்ஸ் பல பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த டெம்ப்ளர்ஸ் ஒருவேளை ஏன்னா டெம்ப்ளர்ஸ் வந்து கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ வேல்யூஸையும் பாதுகாக்கிறது தானே அவங்களுடைய அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியமாச்சே. அப்போ இவர்கள் அது ஒருவேளை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகங்கள் இருந்தே தவிர்த்து அதுக்கான குறிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த டெம்ப்ளர்ஸ்ல இருக்கவங்க அந்த முக்கியமான தளபதிகளை வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது பண்றப்போ இந்த டெம்ப்ளர்ஸ் பத்தி ஒரு சில காரியம் கசியது. என்னன்னா அவர்கள் சோதோமியர்கள், அதாவது ஹோமோசெக்சுவல்ல ஈடுபடுறாங்கன்னு அவங்கள பத்தி ஒரு பெரிய வதந்தி. அது தவிர என்னன்னா இவங்க ஐடல் வொர்ஷிப், விக்கிரகத்தை வணங்கினார்கள். அந்த விக்கிரகத்துக்கு ஒரு தலை 4 கால் இருந்தது. அந்த விக்கிரகத்துக்கு வந்து தினந்தோறும் முத்தி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அவர்களை பத்தி ஏகப்பட்ட இப்படியான யாராலும் விளங்கிக்கிட முடியாத சில குற்றச்சாட்டுகள், வதந்திகள் வந்த உடனே இத பத்தி கேட்கணும், விசாரிக்கணும்னு பண்றாங்க. எப்போ இந்த டெம்ப்ளர்ஸ வந்து அந்த அவங்களோட சொத்தெல்லாம் கைப்பற்றணும், இல்ல களவாடணும்னு நினைச்சிட்டு இருந்த ராஜாவுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அவன் வந்து அப்போ இருந்த போப் கூட சேர்ந்து சதி செஞ்சு ஒரு நாள்ல வந்து இந்த டெம்ப்ளர்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்றதாம். அதாவது டெம்ப்ளர்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே நாள்ல அந்த ஒரு பெரிய அரசு ஆணையை வெளியிடுறாங்க. அப்போ கொஞ்சம் குறைய ஒரு 100கணக்கான டெம்ப்ளர்ஸ் மாங்ஸும் இந்த முக்கியமான தலைவர்களும் சித்திரவதை செய்து கொல்லப்படுறாங்க. அவங்ககிட்ட சித்திரவதை செய்யறப்போ அவங்ககிட்ட என்னன்னு கேட்டா, உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, உங்களை பத்தி இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்கே, குற்றச்சாட்டு இருக்கே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க கேட்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ரகசியத்தை ஒண்ணும் இல்லைன்னு கொஞ்சம் குறைய சொல்ல போனா இப்ப நம்ம நவீன நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய சில தீவிரவாத குழுக்கள் வந்து ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்கு யாராவது பண்ணா அந்த சைனட் கேப்சூல் போட்டு இறந்துடுறாங்க இல்லையா, இல்ல வேற தற்கொலை பண்ணிக்குவாங்களே தவிர்த்து இயக்கத்தின் ரகசியத்தை சொல்லாம இருக்கிறது போல அந்த மக்கள் அந்த டெம்ப்ளர்ஸ் வந்து இருந்தாங்க. அப்போ இது தொடர்ந்து இருக்கிறப்போ அதுல ஒருத்தருடைய டைரி வந்து ஒரு பேஜ் லீக் ஆகுது. அந்த லீக் ஆன பேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவருடைய உன்னதமான பணியில இருக்கிறோம், நம்ம வந்து ஆண்டவருடைய முக்கியமான காரியங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம், அதுக்காக நம்ம உயிர் பெரிய விஷயம் கிடையாதுன்னு இந்த மாதிரி ஒரு பூடகமா. அப்பதான் ஒரு சந்தேகம், இவங்க எதை பாதுகாக்க விரும்புறாங்க, என்னத்தை பாதுகாக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா பெரிய சந்தேகமா இருந்தது. ஆனா அதை பத்தின விவரங்களே வரல. பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் இப்படி நடந்து அதுல லாஸ்டா இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் பேரு ஒரு ஆச்சரியமான விஷயமா அவர் பேரும் ஜெஃப்ரி டிசானி தான். அப்போ இந்த விஷயத்த விசாரணை பண்றதுக்காக போப் வந்து அப்போ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கமிஷன் வைக்கிறார்.
அந்த கமிஷன் வந்து ஒரு பெரிய விசாரணை நடத்துறாங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க, இந்த விசாரணை பண்ணுது, அதோடைய நடவடிக்கை இதெல்லாம். இத பேர் சின்னான் பார்ச்மென்ட்ன்னு பேர். இந்த பார்ச்மென்ட் பத்தின ஃபைல் வந்து ரிசல்ட்டே வெளிய வரல. அதாவது என்ன முடிவெடுத்தாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆனா என்னன்னா, இந்த போன நூற்றாண்டுல, அதாவது நம்ம 1940ல வந்து பார்பரா ஃப்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டிக்கன் ரிசர்ச்சர் இருந்தாங்க. அதாவது இந்த ஆர்கைவ்ஸ் ரிசர்ச்சர். அவங்க வந்து வட்டிக்கன் அந்த ஆர்கைவ்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றப்போ ஒரு ஃபைலுக்குள்ள இந்த சின்னான் பார்ச்மென்ட் இருக்கிறத நீங்க படத்துல தான் பாக்குறீங்க. இவங்க தான் பார்பரா ஃப்ரைல் அப்படின்னு பேரு, இவங்க பேரு. இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சு அதை எடுத்து பார்த்தா, அந்த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் தான் இவங்க பாதுகாத்தது அப்படின்ற பல உண்மைகள் வெளிய வருது. அவங்க பார்பரா ஃபைல் அது மாத்திரம் இல்ல, இன்னும் பல ஷ்ரவுட பத்தின உண்மைகள் எல்லாம் வந்து எழுதி தனியா புக்காவே வெளியிட்டிருக்காங்க. அது தனி இது. அப்ப என்னன்னா, இந்த 150 வருஷ சரித்திரமும் நமக்கு வந்து இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப 150 வருஷம் சரித்திரம் கிடைச்ச உடனே, இந்த இத பத்தின எல்லாமே முழுமை அடைஞ்சிருச்சு. இப்ப வந்து முதல்ல தொன்மைய பத்தின காரியம் சரியாயிடுச்சு. அந்த விஞ்ஞான பூர்வமா அத பத்தி ஏற்பட்ட கேள்விகள் எல்லாமே உண்மையாயிருச்சு. எல்லாமே அது நிவர்த்தி செய்யப்பட்டது. உண்மையாயிருச்சுங்கிறது நிவர்த்தி செய்யப்பட்டது. இப்ப வந்து இது ஆண்டவருடைய துணிதாங்கிறது இதாயிருச்சு. ஏற்கனவே நம்ம போன கூகுள் மீட்ல பார்த்தப்போ, அவருடைய பிளட் குரூப், அவருடைய காயங்கள், அவருடைய பாடுகள் எட்செட்ரா, எட்செட்ரா, எட்செட்ரா எல்லாமே எந்தெந்த கேள்விகளுக்கு சந்தேகங்கள் இருந்ததோ, அந்த சந்தேகங்கள் எல்லாமே இப்ப வந்து நிவர்த்தியாகி ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு கிடைக்குது. என்ன அந்த பிக்சர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த துணி வந்து இயேசுசாமி உடம்பை சுற்றி இருக்கிற துணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த துணியுடைய சரித்திரம் முதல் நூற்றாண்டிலிருந்து, அதாவது தோமா யூதா ததேயுக்கு கொடுத்த அந்த துணியிலிருந்து, அக்பர் ராஜாக்கு வந்த துணியிலிருந்து, கடைசியா அந்த பைசன்டைன் வழியா வந்த துணியிலிருந்து, டெம்ப்ளர்ஸ் பாதுகாத்ததிலிருந்து, பிறகு இந்த இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த துணியை வெளியிட்டவர் பேரும் ஜெஃப்ரி டி சானி. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த ஜெஃப்ரி டி சானி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, டெம்ப்ளர்ஸ்க்கு. அவரை வந்து நெருப்புல எரிச்சு கொல்றாங்க. அவருடைய அதாவது கிராண்ட் பேரண்ட், கிராண்ட் சன் சொல்லுவாங்க, கிராண்ட் கிராண்ட் சன், அதாவது அவனுடைய தாத்தாவுடைய அப்பா. அப்போ அவர் மூலமா ஜெஃப்ரி டி சானிக்கு வந்ததுங்கிறதும் இன்னைக்கு தெளிவாயிருச்சு. அப்போ அது எல்லா சரித்திரமும் தெளிவாகி எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆரம்பத்துல மக்கள் எழுப்பின ஒரு சந்தேகம் தான், இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்க முடியும்? சரி, எல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். இந்த துணியில எப்படி அந்த இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்க முடியுங்கிறதுக்கு பலவிதமான வேதியியல் ரீதியான விளக்கங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒண்ணு வந்து மெயில் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அந்த ஆதி காலத்துல இந்த துணியை டை பண்ணி இருக்கிறப்போ அன்சேச்சுரேட்டட் சாக்ரைட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த இலையெல்லாம் ஸ்டார்ச்ல துவைச்சுதான் அந்த துணியா நெய்யறதுக்கு முன்னாடி பயன்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் உடம்புல இருந்து அந்த காயங்கள் வழியாக அந்த தண்ணீர் வளர்றப்போ, அதுல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் இந்த அன்சேச்சுரேட்டட் பாலிசாக்கரைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அது ரெடியூஸ் ஆகுறப்போ, அது அந்த அந்த வந்த விளைவுதான் அந்த பிரவுன் கலரா வரக்கூடிய அந்த ஸ்டெயின்ஸ். நீங்க படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வெளி பிரவுன்ல நீங்க அந்த திட்டு திட்டா இருக்கிறத பாக்குறோம். அதுதான் அந்த உருவம்னாங்க. ஆனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, அப்படி உருவம் வந்தா ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இவ்வளவு தெளிவா இருக்க முடியாதே, முகங்கள், கை கால்கள் முன்னாடி பின்னாடின்னு. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து ஒரு துணியில் சுற்றி கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிறப்போ கீழே அழுத்தம் இருக்கும், மேல அழுத்தம் இருக்காது. அப்போ மேலையும் கீழையும் ஒரே விதமான இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து விளக்கங்கள், ஒரு திருப்தியான விளக்கங்களே இல்லாம இருந்தது. பார்க்க போனா பிசிக்ஸ் இயற்பியல் அடிப்படையில பல பேர் பலவிதமான அல்ட்ரா மாடர்ன் தியரி எல்லாம் வச்சு சொன்னாங்க. ஆனா எல்லாமே வந்து ஓரளவு சந்தேகங்கள் இருந்தது, ஓரளவு நிவர்த்தி இருந்தது. ஆனா பல சந்தேகங்களோட தான் அதெல்லாம் வந்தது. ஆனா இது எப்போ ஓரளவு நிச்சயமா இருக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ போன நூற்றாண்டுல ஜப்பான்ல நசசாகில அந்த அணுகுண்டு வீசுனத பார்க்கிறோம். அந்த அணுகுண்டு இது பண்ணப்போ, அந்த அணுகுண்டு வெடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எத்தனையோ வால்ட் வெளிச்சம் வரும்னு சொல்வாங்க. அப்ப அந்த வெளிச்சம் வந்த சமயத்துல அந்த அணுகுண்டு வெடிச்ச இடத்திற்கு மிக அருகில இருக்கக்கூடிய இடத்த ஒருத்தர் ஆராய்ச்சிக்காக பாக்குறப்போ, பல பேருடைய உருவங்கள் சுவர்லயே பதிஞ்சிருந்தது. பெயிண்ட் பண்ண மாரி. இந்த இதுல வச்சு அடிச்ச மாரி. நீங்க இந்த படத்துல கூட நீங்க பாக்குறீங்க. அப்போ
ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுனால அந்த வெளிச்சம் வந்து நம்ம மனுஷனால செய்ய முடியாத ஒருவேளை அந்த அணுகுண்டு மாதிரி ஒரு கோடி வால்ட்டோ பல லட்சம் வால்ட்டோ அப்படி ஒரு வெளிச்சம் வர்றப்போ பொருள் எங்க இருக்குதோ அதோட இருமம் வந்து பக்கத்துல இருக்கிறதுல பதியுங்கிற ஒரு தேரி கொண்டாங்க. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அப்படி பார்த்தா இந்த ஷவுடா டூரின் அப்படி வந்திருக்குமான்னு கேட்டா நீங்க மத்தேயில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதல் காரியத்துல ஒரு இருக்கும் அந்த இவன் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்துல எங்களுக்கு அந்த பகுதி கூட பார்க்கலாம். மத்தேயு 28 பாத்தீங்கன்னா அப்பொழுது நீங்க 28:2 நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது அப்பொழுது பூமி பூமி மிகவும் அதிர்ந்து கர்த்தருடைய வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து அந்த அவனுடைய ரூபம் மின்னல் வாசலில் இருந்த போலவும் கல்லை பெரிய புரட்டி தள்ளி அந்த அதின் மேல் வெளிச்சம் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மகா வெளிச்சம் கிட்டத்தட்ட அந்த அணுகுண்டு அடிச்சப்ப வந்த வெளிச்சத்தை விட கூட ஜாஸ்தியா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வெளிச்சம் என்னாச்சு அந்த ஷவுடுக்குள்ள அந்த உருவமா ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேரி வந்து பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேரியா இருந்தது. அப்போ ஒட்டுமொத்தமா இதோடைய காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷவுடா டூரின் வந்து உடைய தொன்மை நிரூபிக்கப்பட்டது, உருவம் வந்தது, இப்ப நம்பகரமா வந்தது. இது நிமித்தம் இப்படி எல்லா விதத்திலும் நிரூபணங்கள் ஆன நிமித்தம் 2012 முக்காவாசி எபிஸ்கோபல் சர்ச்சஸ் மற்ற பல மெயின் லைன் சர்ச்சஸ் வந்து இது ஆண்டவருடைய அதாவது இந்த ஷவுட் ஆஃப் டூரின் வந்து ஆண்டவர் அடக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட துணிங்கிறத அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. அது தராத நீங்களுக்கு வந்து இந்த ரிசர்க்ஷன் விஷயத்துல வந்து ஒரு அத்தாரிட்டி ஒருத்தருக்காரு. சொல்லப்போனா ஒரு புரிதலுக்கு சொல்லப்போனா எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பர்ட் பேர் வந்து கேரி ஹாபர்மாஸின் பேர். அவரும் இந்த துணியுடைய உண்மைத்தன்மையை இப்போது அங்கீகரித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்தாருங்கிறதுக்கு இன்றைக்கு நீங்க நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது இந்த ஷரோட் ஆஃப் டூரின் தான். ஆனா அந்த ஷரோட் ஆஃப் டூரின் இப்படி இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்புவது என்னன்னா அது புனிதம்னோ இல்ல அது வணங்கத்தக்க ஒரு பொருள்னோ ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் நானும் கூட அந்த உயிர்த்தெழுந்ததின் அடையாளம் தான். ஆனா இந்த விசுவாசத்திற்குள் வராதவர்களுக்கு அல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரா வரலையான்னு கேள்விகளை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு அவர் ஒரு சரித்திர மனுஷரே கிடையாது, மனுஷனுடைய கற்பனை இன்னும் சொல்லி கொண்டிருக்கிற சில என்ன சொல்றது ஒரு மூர்க்கமான சில மனிதர்களுக்கு பதிலா இந்த ஷரோட் ஆஃப் டூரின் இன்னைக்கு இருக்கு. இந்த ஷரோட் ஆஃப் டூரின் வந்து பல வெளிச்சங்களையும் பல காரியங்களையும் நமக்கு அடையாளமிட்டு காமிக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதனாலதான் இந்த ஈஸ்டர் நாட்கள்ல இந்த ஷரோட் ஆஃப் டூரின் பத்தி பேசணும்னு நினைச்சோம். மற்றபடி அதை ஒரு புனிதமாக்கவோ அதை வணங்கவோ அந்த மற்ற காரியங்கள் சொல்லவோ கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை வந்து இன்னைக்கும் நமக்கு மாத்திரம் இல்ல உலகத்திற்கே பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு அடையாளம் இந்த ஷரோட் ஆஃப் டூரின் சொல்லலாம். இப்போதைக்கு இவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு சின்ன ஜெபத்தை நான் பண்றேன். நம்ம வந்து அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பரிசுத்தமான ஆண்டவரே, நாங்கள் மிக சுருக்கமாக உடம்பை போர்த்தி இருந்த நீள் துணியை பற்றின பலவிதமான காரியங்களை பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, அது உண்மையிலேயே ஒருவேளை 1387 இந்த உலகத்தின் மக்கள் பார்க்க வந்தாலும் அதனுடைய பலவிதமான மாற்றங்கள் அது நவீன நாட்களிலே அதன் உருவம் தெரிந்த 6 நாட்களில் இருந்து பல விஞ்ஞான சந்தேகங்கள் இது எல்லாவற்றையும் மீறி சுவாமி இந்த நாளிலே அதுவும் உடம்பில் போர்த்தப்பட்டிருந்த துணி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நிரூபணங்களை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அதைவிட நீர் எங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த விசுவாசம் பெரிதென்று பார்த்து உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த அடையாளத்தை உண்மை அறியாத பிரஜாதி மக்களுக்கு மாத்திரம் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 கூடுகையிலும் இதோ கூடியிருந்த மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேனப்பா. நான் விசுவாசிக்கிறேன், உம்மை பற்றின விசுவாசம் அவர்கள் மனதிலே உறுதிப்பட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சேவிக்கிறது ஜீவனுள்ள தேவனை, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த கர்த்தரை என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையும்
ஆண்டவரே, ஒரு பெரிய விசுவாசமும் எங்கள் மனதிலே நீர் இன்னமும் பெருகிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமென். ஆமென். ஆமென்.